Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moment Tone and Movie segmentல ரீசெண்டா ரிலீஸ் ஆன ரெண்டு தமிழ் மூவிஸ் என்னன்னு பார்த்தலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா லைன் மேன். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா சுச்சா சூர்மா. ரெண்டுமே ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய ஃபேமிலி டிராமா மூவி ஸ்டைல்ல தான் இருக்கும். ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் அடிச்சு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா லைன் மேன் 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சோஷியல் டிராமா மூவி. ஆஹா வீடியோஸ் தமிழ் லைவ்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. சார்லி, அதித்தி பாலன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷேடன் நடனம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா தூத்துக்குடியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல லைன்மேனா சார்லி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட பையன் ஊர் மக்களை காப்பாத்துற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நிறைய இடத்துல முட்டி மோதி போராடிட்டு இருக்கான். அட் தி சேம் டைம் கவர்மெண்ட் வேலை கிடைக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். பேரலா அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா கரண்ட் திருட்டு வேலை நடக்குது. அது மட்டும் இல்லாம கூலி தொழிலாளிகளுக்கு கூலி இல்லாம கந்து வெட்டி பிரச்சனை, கடன் பிரச்சனைன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைக்கு நடுவுல மக்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி பண்ற விதமா அங்க நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, இந்த பிரச்சனைக்கு யார் எப்படி பதில் சொன்னாங்கிறதான் இந்த மூவியாவே நரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சோஷியல் டிராமால இருக்கக்கூடிய இம்பாக்ட்ஃபுல்லான மெசேஜ் மூவில நீட்டா இருந்துச்சு. ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை ரொம்ப ராவாவும் நேட்டிவிட்டி ஃபேக்டரோட ப்ராப்பரா அழகா விஷுவலைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஓகேஷனா டோன்ல ப்ராப்பராவும் நீட்டாவும் சார்லி, அதித்தி பாலனோட கேமியோன்னு சொல்லி மூவியை ஹோல்டு பண்ணிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள இம்பாக்ட்ஃபுல்லான ஸ்டோரி டிராமாவை தான் எடுத்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்கிரீன் பிளே, நேரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாவும் எனர்ஜெட்டிக்கலாவும் இல்ல. எமோஷன் போர்ஷன் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. அப்பா பையனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாசம் என்ன பிரம்மாண்டமா நீட்டா தெரிஞ்சாலும் கதையை நவுத்து அது மட்டும் கன்வென்ஷனலா பத்தாதுங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சப் ஸ்டோரிஸ்ல நிறைய லேயரை வச்சு சிஸ்டம் எவ்வளவுதான் குறை சொன்னாலும் நம்ம மாறாத வரைக்கும் எதுவும் மாறாதுங்கிறத தாண்டி மாத்த யாருமே எதுக்காக முயற்சி பண்ணலங்கிற கேள்விக்கு இன்னுமே பதில் தெரியாம தான் ஊர் மக்கள் முழிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். டெக்னிக்கலா சவுண்டான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமா ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. லோ பட்ஜெட் மூவிங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். அவார்ட் வின்னிங் கேட்டகரியில டாக்குமெண்ட்ரி டிராமா ஸ்டைல தான் படத்தையுமே நரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதுவுமே ஒரு ஸ்லோ அண்ட் சோஷியல் டிராமா மூவி தான். படம் 2 மணி நேரத்துக்குள்ள இருந்தாலும் கிளைமேக்ஸ் ஓவரா போட்டு ரஷ் பண்ணி திணிச்சு வச்சிட்டாங்கன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான சோஷியல் டிராமா மூவி தான் இந்த லைன் மேன். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 5.6 out of 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா சுச்சா சூர்மா. 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு பயோபிக். 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுச்சா சிங்குங்கிற ஒரு சோல்ஜரோட எப்படி வாரியரா மாறி மக்களுக்கு உதவி பண்ணாரு, அவங்களோட கல்ச்சர் என்ன, நேட்டிவிட்டி என்ன, அவர் எதுக்காக போராட்டம் பண்ணாரு, அவர் யாரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரு, அதனால ஊருக்குள்ள வரக்கூடிய பிரச்சனை என்ன, சமுதாயத்துல மரியாதைக்காகவும் அந்தஸ்துக்காகவும் மக்களுக்காகவும் அவர் என்ன தியாகம் பண்ணனாருங்கிறத படமா காமிச்சிருக்காங்க. தமிழ் டப்பிங் லிப்சிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் ஓகேஷனா டோன்ல ரொம்ப சிம்பிளா தான் எஃபோர்ட் போடாம நடிச்சிட்டாங்களோன்னு நீங்களே யோசிச்சிருப்பீங்க. அதை தாண்டி படத்துல எதுவுமே பெருசா இம்பாக்ட்ஃபுல்லாவும் எனர்ஜெட்டிக்கலாவும் இல்ல. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல ஸ்டோரி பயோபிக்கை செலக்ட் பண்ணியிருந்தாலும் ஸ்கிரீன் பிளே, நேரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் பயங்கர வீக்கா இருந்துச்சு. கண்டென்ட், கேரக்டரைசேஷன், கிளைமேக்ஸ்னு சொல்லி எதையுமே அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா ப்ராப்பரா கன்வென்ஷனலா சொல்லவே இல்லை. கல்ச்சரை காட்டணும்னு சொல்லி பஞ்சாபி ஸ்டைல் ஆஃப் விஷயத்துல நிறைய வெட்டிங் ப்ராசஸை காட்டணும், காதல் கூட கலாட்டா காமெடின்னு சொல்லி நிறைய விஷயத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி வச்சிருந்தாலும் பீரியாடிக்கல் டிராமா மூவிங்கிறதுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸுமே இந்த மூவில தெரியலங்க. இதுவுமே ஒரு ஸ்லோ அண்ட் த்ரில்லர் டிராமா தான். ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஓகேஷான டோன்ல இருந்தாலும் பிளாஷ்பேக் போர்ஷன்ல எதுக்கு எமோஷன் நீங்களே கேட்கற மாதிரி தான் இவங்க நரேட் பண்ணி எடுத்து வச்சிருப்பாங்க. ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓவர் கமர்ஷியலைஸ் பண்ணி வச்சிட்டாங்கிறது இந்த மூவி பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். சாங்ஸ் எல்லாமே இந்த மூவி ஸ்பீட் பிரேக்கா தான் அமைஞ்சிருக்கு. ஹீரோ மக்களுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்க போராடின மாதிரி டைரக்டர் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக யாரு ஜஸ்டிஸ் வாங்கி தருவாங்கிற கேள்விக்கு இந்த ரிவ்யூ தான் பதிலா இருக்குங்க. ஏன்னா இப்ப பயோபிக்குமே ப்ராப்பரான ஒரு டெம்ப்ளேட்டை கொண்டாந்து அவங்க இஷ்டத்துக்கு ஒரு டோன் ஆஃப் நரேஷன்ல பேரை வச்சுட்டு கதை சொல்றங்கிற பேர்ல கல்ச்சரை மிக்ஸ் பண்ணி உப்மா கிண்டி போடுறாங்கிறத நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணுமா என்ன. இந்த சுச்சா சூர்மா மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 3.5 out of 10. இந்த 2 and மூவி ரெசெக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.